வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாபிக்கை பற்றி சொல்ல போகிறேன். அந்த டாபிக் பேர் என்னதுன்னா, தீதும் நன்றும் பிறதர வாரா. இந்த டாப்பிக்கோட மாரல் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கோட மீனிங் என்னதுன்னா, நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குது, நம்மளுக்கு ஒரு லக் நடக்குதுன்னா அது இவரால் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு, இவங்க காப்பாற்றினால்தான் நம்மளுக்கு இந்த லக் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் அது கிடையாது. நீங்கள் தான் அந்த லக்கை நீங்களே தேடி வர வச்சிருக்கீங்க. அது எப்படின்னா, நீங்கள் நாளைக்கு எக்ஸாமுக்கு விளையாண்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கம்மியான மார்க் தான் எடுப்பீங்க. அதுவே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சென்டம் நீங்கள் நினைக்காத மார்க்லாம் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் எப்பயுமே நம்ம நல்லதே செஞ்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு நல்லதே வரும். நல்லதே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லது தான் வரும். அதுவே நம்ம கெட்டதை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு கெட்டதான் வரும். இதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாபிக் சொல்ல போகிறேன். அதாவது, தீமையும் நன்மையும் யாரும் நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு தானாக தான் வரும். நம்ம நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் நம்மளுக்கு கெட்டது நடக்கும். இதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை சொல்ல போகிறேன். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹண்டர் இருக்காரு. அவருக்கு ஒரு மான்னா ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப விளையாடுறதுனால அதை பிடிக்க போறாரு. போன உடனே ஒரு மான் அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த மான் ஒரு இடத்துல நிற்காம துள்ளி இருக்குது. துள்ளி போயிட்டே இருக்கும் போது அது ஒரு மரத்தை பார்க்குது. மரத்தை பார்த்த உடனே அங்கே மரத்தில் ஒரு பொந்து இருக்கு. அந்த பொந்துக்குள்ளே போய் அந்த மான் ஒழிஞ்சுக்கிச்சு. அந்த பொந்துக்குள்ளே போய் அந்த மான் ஒழிஞ்சதுனால அந்த இலை அங்கே பார்க்குது. பார்த்த உடனே அந்த இலையை அது டெய்லியும் சாப்பிட்டுட்டே வர்றதுனால அந்த மரம் அந்த மான் கிட்ட சொல்லுது, நான் தானே உன்னை அந்த ஹண்டர் கிட்ட இருந்து காப்பாத்துறேன், ஆனால் நீ என்னோட குழந்தைங்கள சாப்பிட்டுட்டே இருக்க, நீ என் குழந்தைங்கள சாப்பிடுறத நிறுத்து அப்படின்னு அந்த மரம் அந்த மான் கிட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த மான் சொல்லுது, என்னால் அது முடியாது, எனக்கு டெய்லியும் பசிச்சுன்னா நான் இங்கே தான் சாப்பிடுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணிக்கோ அப்படின்னு அந்த மான் சொல்லுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த ஹண்டரும் மானும் வராங்க. அந்த மான் டெய்லியும் அந்த பொந்துக்குள்ளே போய் அந்த இலைகளை சாப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த வேடனும் தேடிட்டே இருக்கும் போது இலைகள் அசைகிற சத்தம் அந்த வேடன் காதுல கேட்கும். அந்த வேடனும் அது எங்க அந்த சவுண்டு வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு பொந்தை பாக்குறாரு. அந்த பொந்துல அந்த மான் இருக்கிறது ஒரு பார்த்த உடனே அவரோட கன் எடுத்து அவர் சுட்டுக்கிறார். சுட்ட உடனே அந்த மான் செத்து. இந்த மான் சாவுக்கு காரணம் அந்த ஹண்டர் கிடையாது, அந்த மான் தான். ஏன்னா அந்த மரம் எவ்வளவுதான் என்னோட குழந்தைங்களை சாப்பிடான்னு கெஞ்சினாலும் அது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து அது மறைவும் கொடுத்து அதோட குழந்தைங்களும் சாப்பிடுது. அதனால்தான் இந்த மான் அதோட தப்புனால அதுக்கே சாவு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மான் மாதிரி இருக்காம உங்களும் நன்மையை செய்யுங்க, உங்களுக்கு நன்மை தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளவேந்தன். தேங்க்யூ.